வணக்கம். சென்ற முறை போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து கமிஷனரேட் ஆஃப் லேபருக்கெல்லாம் நீங்கள் ஏன் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு பிக் பிக்சர் நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நம்முடைய அரசு வந்து செய்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு சிக்னல் வைக்கிறாங்க, ரோடு போடுறாங்க, சாக்கடை வெட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் பராமரிப்பு பத்தாது. இது எல்லாம் குயிக்காகவே உடஞ்சி போயிடுது. உதாரணத்துக்கு சமீபத்தில் பாதசாரிகள் கிராஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு பெலிக்கன் கிராசிங் வந்து அடையாரில் வச்சுருந்தாங்க. அது வந்து வச்ச ஒரே மாதத்தில் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அது ஃபெயில் ஆகுதுன்றது அங்கே உள்ள போலீஸுக்கு தெரில. நான் சொன்னாலும் அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தடவை சரி பண்ண முயற்சி பண்ணாங்க, அவங்களால சரி பண்ண முடியல. ஆக நம்முடைய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சாலை குண்டும் குழியுமா இருக்குது. செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக செய்யப்படுறதில்ல, ரொம்ப நாள் தாங்கிறதில்ல, முக்கியமாக சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடுது. இரண்டாவது, நம்மளுடைய அரசு செய்கிற சட்டங்கள் அதை வந்து அரசு ஊழியர்களும் மதிக்கிறது இல்லை, வெளியில் உள்ள அவங்க ஒழுங்கு பண்ணுற ரெகுலேட்டரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் சரியாக மதிக்கிறது இல்லை. கடைகள் போன்றவை தொழிலாளர்களை நிற்க வைக்கின்றனன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு அரசுக்கு இல்லாத போது ஒரு அரசு என்ன செய்யணும்? அதுக்காக மக்களை நம்பி இருக்கக்கூடாது. மக்கள் வந்து ஒரு லெட்டர் போட்டு உங்களுக்கு சொன்னால் தான் நான் போய் சோதனை போடுவேன் ஒரு கடையிலன்னு சொல்லி இருக்கக்கூடாது இல்லையா? இது ரெண்டுமே அரசுக்கு தெரிந்த விஷயங்கள். நம்ம போடுற விஷயங்கள் சரியாக வேலை பார்க்கல, நம்ம பாஸ் பண்ணுற சட்டங்கள் வந்து சரியாக யாரும் மதிக்கிறது இல்லை. அப்போ ஒரு அரசு என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் புதுசாக வந்திருக்கிற விஜயனுடைய அரசு என்ன செய்யணும்னா, பெரிய அளவில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஊழல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோ அவங்க வந்து பெரிய அளவில் சோதனைகள், திடீர் சோதனைகள் போன்றவை செய்து இந்த சட்டங்கள் மதிக்கப்படுகின்றனவான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ரோடு போடும்போது நான் ஏன் போய் சொல்லணும் அந்த ரோட்டில் குழி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏன் போய் சொல்லணும்? அந்த ரோட்டில் குழி இருக்கிறது அங்கே போயிட்டு இருக்கிற உதவி பொறியாளருக்கு தெரியாதா என்ன? ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது நம்ம ஊரில் கிடையாது. அதனால தான் ஒரு பாத்ரூம் கட்டினாங்கன்னா கொஞ்ச நாளில் ஃபெயில் ஆகிடுது, அல்லது பூட்டி வச்சுறாங்க அவங்களே பாத்ரூமை. இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான். ஸோ இதை சரி பண்ணணுன்றது தான் புது அரசுனுடைய ஒரு பராமரிப்பை சரி பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக திட்டம், நல்ல திட்டங்கள்ன்றீங்க, இவ்வளோ சிலிண்டர் கொடுப்போம், இவ்வளோ ரூபா கொடுப்போன்றீங்க. அதை தவிர நீங்கள் பராமரிப்பில் ஈடுபடுங்க. ஏன்னா அரசு பெரிய அளவில் பராமரிப்பில் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதைத்தான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நிறைய திடீர் சோதனைகள் இந்த மாதிரின்ற கடைகளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து செய்யணும். இது மாதிரி எல்லா ஏஜென்சியுமே அவங்களுடைய லாவை வந்து மதிக்கிறாங்களா? ஏன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது, இது எல்லாத்துக்குமே அவங்க செய்ய வேண்டியது. இதை நம்ம சொல்லி செய்ய வேண்டியதில்லை. அரசு நம்மளுக்காக வேலை பார்க்கணும்.